வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழக சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். அதில் பாஸ் பண்ணால் தான் தொடர்ந்து சிஎம் விஜய் வந்து முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கிட முடியும். இல்லைன்னா அடுத்தடுத்து இருக்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் போகும். அவங்களாலையும் அதை பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்படும். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன? ஃப்ளோர் டெஸ்ட்டை பற்றி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 172 அண்ட் 174 வந்து சொல்லுது. ஃப்ளோர் டெஸ்ட்டுங்கிறது சட்டசபையில் தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சிட்டு இருக்க அந்த கட்சி வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃப்ளோர் டெஸ்ட். இதை பற்றி தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கம் சுட்டி காட்டுறேன். ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணுமே தவிர ஆளுநர் வீட்டில் இல்லைன்னு சொல்லி தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கம் சொல்லுவோம். 164 அப்போ ஆல்ரெடி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது. 164 தனிப்பெரும்பான்மை இருந்தீங்கன்னா ஆளுநர் விருப்பப்படியே வந்து முதல்வர் பதவி வந்து யாருக்கு வேணாலும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம். அப்படி தான் விஜய் அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கு. இதில் ஜெயிச்சா தொடர்ந்து தக்க வச்சுக்கிட முடியும். ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிக்கலை அப்படின்னா இங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து 356 ஆர்டிகல் படி வந்து அமல்படுத்தப்படும். 6 மாதம் மசோதா பாஸ் பண்ணி அவங்க அதிகபட்சமாக 3 வருஷம் வரைக்கும் இங்கே வந்து அந்த மறுதேர்தல் நடக்கிற வரைக்கும் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். இது தாங்க ஃப்ளோர் டெஸ்ட். இன்றைக்கி நடக்கிற இதில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் கட்டாயம் வந்து விஜய் அண்ணா வந்து பாஸ் ஆகும். இல்லைன்னா அடுத்தடுத்த கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி உறுதியாகும். ஆனால் அதுக்கு எதுவுமே வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி உறுதியாக ஆல்ரெடியே வந்து தனிப்பெரும்பான்மையை கூட்டணி கட்சி வச்சு நிரூபிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி உறுதியாக வந்து விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சிருவாரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள் அண்ணா.